ஆண்டாளை தொடர்ந்து கும்பிட்டே வந்தால் என்ன கிடைக்கும் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு மேடையில் உட்கார்றதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். மினிஸ்டர் அம்மாவை பாத்திர மாட்டோமா, ஒரு லெட்டர் அப்படி உள்ளே கொடுத்துட மாட்டோமா அப்படின்னு எவ்வளோ பேர் க்யூவில் நிற்கிறாங்க. பிளாக்ல டிக்கெட் விற்றுருப்பேன் இன்றைக்கி. நான் அம்மாவை பார்க்க போகிறேன், உங்களுக்கு எதாவது அப்படின்னா வந்து எனக்கு நான் ஃபைனான்ஸ் மினிஸ்டரில் பார்த்த மாதிரி. ராஜா சார் கேட்கவே வேண்டாம். வந்து ஒரு ஒரு இசை ஞானி தாண்டி அது என்னென்னமோ நம்ம சொல்லிகிட்டே போகணும். ராஜா சார் கூட ஒரு ப்ரோக்ராமுக்கான ஒரு ஆங்கர் பண்ணுறதுக்கான ஒரு சின்ன சந்தர்ப்பம் கிடச்சிது. அப்போ சார் என்னை ஃபஸ்ட்டு பார்க்குறாரு, நீ தான் ஆங்கர் பண்ண போறியா ஆமாம் அப்படின்னாரு. நான் பேச மாட்டேன் அப்படின்னு. இவ்வளோ தான் நானும் சாரும் பேசிக்கிட்டே தான். இங்கே உனக்கு இங்கே என்ன வேலை அப்படிங்கிறதா அவர். நான் மௌன விரதம் பேச மாட்டேன், சும்மா அப்படி வந்தேன். சரி என்னென்ன பேட்டி விடும். நம்ப மாட்டீங்க, பேட்டிக்கு வந்த கெஸ்ட் அத்தனை பேரும் ராஜா சாரை கண்டு எப்படி நடுங்கினாங்கன்னு நான் தான் சாட்சி. அவங்க எல்லாருமே ஜாம்பவான்கள். அதான் பெரிய, அதான் ஜாம்பவான்களுக்கெல்லாம் ஜாம்பவானாக இருக்கிறது ஒன்று இருக்குது பார்த்தீங்களா. அது வந்து அது பயங்கரம், அது டிவைன் பிளெஸிங்ஸ். அது முழுக்க அவங்க எல்லாரும் என்கிட்ட கேட்டுக்கிட்டது வந்து, சார் என்னை பார்க்காம பார்த்துக்கோ, நீ அப்படியே என்கிட்டயே பேசு, நான் பாடி லாங்குவேஜில் மெயின்டைன் பண்ணிக்கிறேன், நீ என்கிட்ட சார்ட்டை மாட்டி விட்டுறாத அப்படின்ட்டு அவ்வளோ தூரம் வந்து வைங்க. அப்படியே சாருடைய ஏஜ் தெரியுமா, இன்னமும் பாட்டு எப்படி போகிறாரு பாருங்க. அது வந்து மனிதர்கள் இசைக்கிற பாட்டா அது. நானும் பேட்டியில் 10 தடவை ஒரு கேள்வி தான் கேட்டேன், ஒரே கேள்வி தான் 10 தடவை. எப்படிங்க அப்படின்னு, எப்படி அவர் அருவி எப்படி விழுது, குருவி எப்படி பறக்குது, திரும்ப அருவி குருவியா போச்சா. அது தலைவருக்கு வந்து அது அப்படி சாத்தியமாக இருக்குது. அது வந்து இறைவனுடைய பரிபூர்ண கிருபை. எப்படி ஒரு எம்எஸ் அம்மாவோ அப்படி மாதிரி ஒரு இளையராஜா. அது வந்து ஒரு ராஜாசா தான். அதுக்கப்புறம் அங்கே வந்து 2வது முன்னாடி பின்னாடி, ராஜாவுக்கு அடுத்து யார், ராஜாவுக்கு முன்னாடி, அந்த பிஸ்னஸ்லாம் கிடையாது. ராஜான்னா ராஜா இல்லை, எம்பரர், சக்கரவர்த்தி. அது வந்து அது வேற ஒரு, அது எல்லாரும் சொல்லிகிட்டே இருப்பாங்க என்ன விடிய விடிய விடிய. என்கிட்ட ஒருத்தர் பேட்டி கேட்டார். அப்போ நான் சப்ஜெக்டுக்குள்ளே போயிடுறேன். ஏன்னா நம்ம வந்து என்கிட்ட ஒரு பேட்டி கேட்டும்போது இப்போ இன்ட்ரோடக்ஷன் பண்ணிட்டாங்க, ஹானரபிள் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் அப்படின்னா. அப்படியா, இது மறந்தே போச்சே போட்டு சார். ஹானரபிள் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் அவர், மெம்பர் ஆஃப் ஹெவன் அவர், மெம்பர் ஆஃப் டிவைன். அது கடவுளுடைய அது கரிபூர்ணம். எங்கே உட்கார்ந்துருக்கிறார் அவர், என்ன அது பார்லிமெண்ட் அவருக்கு ஒரு இடம் கொடுத்து பார்லிமெண்ட் பெருமை தேடிச்சு. எப்படி ஒரு செங்கோலுக்கு ஒரு இடம் கொடுத்து பார்லிமெண்ட் பெருமை தேடிக்கொண்டதோ அதுபோல் ராஜாவுக்கு ஒரு இடம் கொடுத்து பார்லிமெண்ட் பெருமை தேடிக்கொண்டது. அப்போ அந்த தம்பி கேட்டார், ராஜா சார் என்ன செஞ்சாருன்னு அவருக்கு ராஜ்யசபா சீட் அப்படின்னாரு. ஒருத்தர் கேட்டே விட்டார். நான் அப்படியே ஆடி, இந்த கேள்வி கேட்குறதுக்கு தமிழ்நாட்டில் ஒரு ஆள் இருக்கேன்னு நான் ஆடி போய், சாயந்தரம் வேலையை விட்டு வீட்டுக்கு போகும்போது 6 மணிக்கு வண்டியில் பாட்டு கேட்டு போனவன், வீட்டில் ஒரு துயரம்னு அழுதுவேன், காதல் தோல்வியில் கவலைப்படுறவன், உடம்பு பாரத்தில் மனசு பாரத்தில் தவிக்கிறேன், இந்த அத்தனை பேர்ட்டையும் போய் கேட்டு பாரு ராஜா என்ன செஞ்சாருன்னு, அவர் எவ்வளோ பெரிய மருந்து கொடுத்தாருன்னு ஒவ்வொருத்தரும் சொல்லுவான்டா அப்படின்னு. அது வந்து அது உணர்வுகளுக்கு அவர் கொடுத்த மருந்து வந்து அது சாதாரண விஷயமா? யூ ஓன்ட் பிலீவ். எனக்கு ஒரு ஆள் தெரியும், பேர் சொல்ல மாட்டேன், ஆப்ரேஷன் தியேட்டரில் ராஜா சாரை பாட்டை போட்டுட்டு உட்காந்து ஆப்ரேஷன் தியேட்டரில், அவருக்கு தான் ஆப்ரேஷன் இருக்கு, டாக்டர் பாட்டு கேட்டுருக்காரு நினச்சிடாதீங்க, பேஷண்ட் பாட்டை கேட்டுட்டு இருந்தார். அந்த ஆப்ரேஷனாக இருக்கு. இது கண் முன்னாடி நடந்த விஷயம். அவ்வளோ பெரிய ஒரு மெஸ்மரைசிங் மிராக்கிள். அது வந்து ராஜா சார் அவருடைய உட்கார்றதுன்னா அது ஆண்டாளம்மா போட்ட பிச்சை தான். வேறு என்ன, சிறுவத்தில் பிறந்தா நீ என்னனாலும் பண்ணிக்கலாம்டா அப்படின்னு ஒரு ஆள் தான். எங்கள் அண்ணன் மாலன் நாராயணன் உட்காந்துருக்கார் முன்னாடி, எங்களுக்கெல்லாம் முன்னோடி, ஸ்ரீவில்லிபுத்தூர்லேயே பிறந்தவர். அவர் வந்து அவர் கொஞ்ச நாள் இருந்து ஊரில் வந்துட்டார். அதனால் வந்து அவர் முன்னாடி உட்கார வச்சுருக்காங்க. நான் 25 வருஷம் அங்கேயே இருந்தேன். அதனால் வந்து அம்மா போடுற பிச்சைக்கெல்லாம் வந்து அளவே கிடையாது. அது மாதிரி பயங்கரம். இப்போ இருக்கிற அம்மா ஃபைனான்ஸ் மினிஸ்டர் வந்து 4:30 மணிக்கு எனக்கு ப்ரோக்ராம்னாங்க. 3:55க்கு நான் புயல் போல் வந்துட்டுருக்கேன். அட்டி கான்வாயில் வண்டியை பிச்சு ஓரம் கட்டி லெஃப்ட்டில் ஓடுறா அப்படின்னு சொல்லி சொல்லுவேன். என்னம்மா 4:30 மணி ப்ரோக்ராமுக்கு நம்மளை ஓவர்டேக் பண்ணிட்டு போகிறாங்க அப்படின்னு. சின்சியாரிட்டிக்கு ஒரு அளவே கிடையாதா. அப்புறம் இல்லை மேலே அம்மா ரெஃப்ரெஷ் பண்ண போகிறேன். அப்போ நான் லேட்டாக போகிறேன்னு மலையில் பயந்து பெட்ரோலை போடாமல் டீசல் போடாமல் பறந்தடிச்சு வந்துட்டு இருந்தேன். இன்றைக்கி வந்து இந்தியாவிலே மோஸ்ட் வாண்டட் மினிஸ்டர் வந்து அம்மா தான். அதுவும் தமிழ்நாட்டில் வந்து கேட்க வேண்டாம், நீ அதை கொடுத்தியா, நீ இதை கொடுத்தியா, நீ எதை கொடுத்தியா. தூத்துக்குடிக்கு மலைக்கு பார்க்க வந்திருக்காங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அம்மா வந்தாங்க, மலையை பார்த்தாங்க. ஒவ்வொரு இடத்துலையும் நின்று ரவுண்டு கட்டி அம்மா அடித்து அடி பார்த்தீங்கன்னா சரி பயங்கரமாக போட்டு வந்து ஒரு நம்ம தெரிஞ்சு வச்சு அவங்களுக்கு வந்து நம்ம நினச்ச அம்மா இல்லை போல தெரியுது, வேற அம்மா போல தெரியுது அப்படின்னு. அவங்களுக்கு தானே அந்த பாக்கியம் கிடச்சிருக்கு.
மதுரை மீனாட்சி அம்மாட்ட காலடியில் பிறந்திருக்கிறாங்க. ஸ்ரீரங்கத்தில் எங்கள் ஆண்டாளம்மா போய் சேர்ந்த இடத்துல வந்து படிச்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு ஆந்திரா, டெல்லி ஒரு உண்மையான நேஷனல் ஃபிகர் மேடம் தான். அதில் உண்மையாக நான் ஆண்டாளம்மா தவிர வேறு எதுவும் பேச மாட்டேன். நான் சொன்னேன் ஆண்டாளம்மா எங்கே போய் சேர்ந்தாங்களோ அந்த ஸ்ரீரங்கத்தை சேர்ந்தாங்க, அப்படி தான் நான் சொன்னேன். டாப்பிக்கில் நான் சப்ஜெக்டை விட்டு நான் மாற்றி போகவே மாட்டேன். அப்படி ஒரு பயங்கரமான மோஸ்ட் பவர்ஃபுல் அவங்க வந்து எண்ணிக்கிறாங்க. எப்படி இந்த மாதிரி ஒரு துருவங்களை கொண்டு வந்து சேர்க்குதுன்னா ஆண்டாளம்மா தான் சேர்க்குறாங்க. வேற யாருக்காகவும் யாராவது வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? எழுதுனவர் வந்து ஐஎஃப்எஸ் ஆஃபீஸர், அவர் பெலாரஸில் இருந்திருக்காரு. அப்போ நான் பெலாரஸ் போகும்போது பார்த்துக்கிறேன், இப்போ என்ன செய்ய போகிறேன், நீ அங்கே இருந்தால் அங்கே இருந்துக்கோ, எனக்கு என்ன செய்ய போகிறேன்னு. அப்போ ஆண்டாளம்மா தான் கனெக்ட் பண்ணுறான். நீங்கள் எப்படி மாற்று வார்த்தை சொல்ல முடியும்? ஃபைனான்ஸ் மினிஸ்டருக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ப்ரோக்ராம் இருக்குது, நீங்கள் வர முடியுமா அப்படின்னா, நான் வேலையாக இருக்கேன் பவரில். ஆண்டாளம்மா ப்ரோக்ராம், அப்படியா, சரி வர்றேன். ராஜா சார்ட்ட நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்க முடியுமா? நடக்கவே போல. ஆண்டாளம்மா வந்து அப்போ கற்பனையே பண்ண முடியாத விஷயத்துக்கான கனெக்டிங் பாயிண்ட் தான் ஆண்டாளம்மா இருக்கா. இந்த மார்கழி மாதத்தில் அவளை பேசுகிறதோட வேற என்ன இருக்கு? பேசிக்கிட்டே விடணும். இந்த புத்தகம் என்ன செய்யுது? அடுத்த தலைமுறைக்கும் ஆண்டாளை கொண்டு போகுது. யார் யாரெல்லாம் ஆண்டாளை விமர்சித்தார்களோ அவர்கள் எங்கு இருக்கிறார்கள் என்று தெரியவில்லை. யார் யாரெல்லாம் ஆண்டாளை விமர்சித்தார்களோ அவர்கள் எங்கு இருக்கிறார்கள் என்று தெரியவில்லை. ஆண்டாளை துதிபாடி கொண்டிருந்த வேலை மட்டுமே செய்தவர்கள் உயர்ந்து கொண்டே போகிறார்கள். இவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்லை. உன் காலை பிடிச்சி கிடக்கேன் தாயே, வேற ஒண்ணுமே இல்லை. மற்ற நம் காமங்கள் மாற்றையில் ரொம்பவன் காலை பிடிச்சிட்டு நீ தான் எனக்கு கதி அப்படின்னா அவன் வந்தாடா சந்தோஷமா நம்ம வேடா நல்லாரா அப்படி ஏத்துக்கிட்டே இருக்கான். இவ்வளவுதான் பாயிண்ட். எங்க ஊர்ல மொத்தம் 13 பட்டர் வீடு. ஸ்ரீவில்லிபுத்தூர்ல 13 பட்டர்களும் ஃபாரின் ரிட்டர்ன். ஆண்டாளம்மா இங்கே பாரு, எனக்கு கைங்கரியம் ஒன்று, அங்கே போய் சம்பாதிச்சிட்டு வா. எல்லாம் ஃபாரின், லண்டனில், சிங்கப்பூரில், ஆஸ்திரேலியாவில் அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். பக்தர்கள்லாம் வந்து பிரமாதமாக இருக்காங்க. ஒரு பிரச்சனை கிடையாது. அறநிலைத்துறையிலேருந்து எவ்வளோ குடைச்சல் வந்தாலும் அதை தாண்டி சந்தோஷமாக இருக்கிற அளவுக்கு அவங்க பேர். ஆண்டாளம்மா வேற ஒன்றுமே கிடையாது. அப்போ கைங்கரியம் பண்ணால் என்ன கிடைக்கும்? ஆண்டாள் தான் சாட்சி. அப்படிப்பட்ட ஆச்சரியமான கைங்கரியத்தை ஜெய்சுந்தர் பண்ணியிருக்காரு. இன்னைக்கு அவர் ஒரு ஐஎஃப்எஸ் ஆஃபீஸர் உட்கார்ந்துருக்காரு. நாளைக்கு இன்னைக்கு ஒரு ஐஎஃப்எஸ் ஆஃபீஸர் எங்க உட்கார்ந்துருக்காருன்னு பார்த்துக்கோங்க. அவ்வளோதான் சொல்லுவோம். புரிஞ்சவங்க புரிஞ்சுக்க, புரியாத புரிஞ்சுக்கோங்க. அப்புறம் கேட்டால் அம்மா வச்சு நீ பாலிடிக்ஸ் பேசிட்டேன், நான் அதெல்லாம் செய்ய மாட்டேன். அடுத்த தலைமுறைக்கு ஏன்னா நிறைய திருப்பாவையில் பார்த்தீங்கன்னா திருப்பாவைக்கும் திருமொழிக்கும் பாஷ்யம் எழுதுறதுக்கு ஆச்சாரியர்களும் குருமார்களும் சுஜாதாவும் மாலனும் எல்லாரும் ஆசைப்பட்டிருக்காங்க. எப்படியாவது நம்ம ஒன்று எழுதிடுவோம், நம்ம ஒரு பாசம். அவ அவ்வளவு சீண்டுவா, அவ்வளவு தூண்டுவா. அப்படி எழுது என்ன எழுதுறா, உனக்கு என்னடா படம், எழுதுறா அப்படின்னு அப்படி தூண்டுவா. எல்லாரும் எழுதுவாங்க. அப்படிப்பட்ட என்ன காரணம்? அந்த ஊர் சாதாரணப்பட்ட ஊரா? கோதை பிறந்த ஊர், கோவிந்தன் வாழும் ஊர். இவ பிறந்துட்டு போயிட்டா, தலைவன் அங்கே உட்கார்ந்துருக்கான். கோவிந்தன் வாழும் ஊர். அவளே சொல்றான், வில்லிபுத்தூர் உறைவான் தன் அப்படின்றான். வில்லிபுத்தூருக்கு வந்துட்டு போறவன் தன் கிடையாது, வில்லிபுத்தூர்ல இருக்கிறான், அங்கே உறைஞ்சு கிடக்குறான். அப்படிப்பட்டவர் வில்லிபுத்தூர் வேதக்கோனூர். சாதாரண ஊரா? வேதங்களுக்கு தலைமை ஏற்ற ஊர். அவ்வளவு பெரிய ஊர். எல்லா பிரச்சனைகளையும் தாண்டி அது நின்றுகிட்டே இருக்கும். அப்ப ஆண்டாள் வந்து அவ்வளவு சாஸ்வதமா நிற்கிறான். இந்த திருப்பாவைய 30 பாட்டு தெரியும், தெரியல. இப்ப என்ன சார் செய்யறது? தெரியலன்னு 5 அறியாத மானிடரை வையம் சுமப்பதும் வம்புன்ட்டான். 30 பாட்டு தெரியலன்னா பூமிக்கு பாரம்ட்டான். என்ன இன்சல்ட் பாருங்க, அவமானத்துல இப்படியா அவமானப்படுத்துறது? அப்ப என்ன கணக்கு? 30 தெரியலன்னா பூமிக்கு பாரம்னா 30 தெரிஞ்சிருந்தா பூமிக்கு வைரம், பூமிக்குள்ள உள்ள வைரம். இவ்வளவுதான் பாயிண்ட். ஒண்ணுமே இல்லைங்க. என்னுடைய நண்பன் அங்க ஸ்ரீவில்லிபுத்தூர்ல வந்து 30 தப்பாமேன்னு ஒரு நிகழ்ச்சி நடத்தும். 5வது வருஷம் அது. ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாளுக்கு வந்து சீர் செய்யறது, வேற ஒண்ணுமே இல்லை. முதல் வருஷம் 1000 பேர். சார் உங்களுக்கு தெரியுமா 1000 பேரை கூட்டுறதுக்கு எவ்வளவு செலவழிக்கணும் தெரியுமா? எவ்வளவு குவாலி, எவ்வளவு பிரியாணி, எவ்வளவு குவார்டர், எவ்வளவு செலவாகும் தெரியுமா? 1000 பேரை கூட்டுறது. அடுத்த வருஷம் 2000, அடுத்த இந்த வருஷம் 6000 பேர். ஆண்டாள் பின்னாடி நிற்கிற 6000 லேடிஸ். கோயிலுக்குள்ள கூட்டம் 6000 பேர் ஒரு கோயிலுக்குள்ள போனா என்னங்க ஆகும்? அட் அ டைம் அவ்வளவு கூட்டம், ஒரே மாட்டு. ஆண்டாள் சொன்னா 3 ஜீயர் வந்து நிற்கிறாங்க.
நேஷனல் கமிஷன் துப்புரவு பணியாளருக்கு மா வெங்கடேசன் வந்து அப்படி ஆண்டாள்னு பேரை சொன்னால் அப்படி கூட்டம் நிற்குது. கையில் காசு செலவழித்து, சூர்யாவுக்கு தெரியும் எவ்வளோ செலவழிக்கணும்னு, கையில் காசு செலவழித்து வந்துருந்தாங்க அவ்வளோ கூட்டம். அப்போ ஆண்டாளுங்கிற அந்த ஒரு வார்த்தை எவ்வளோ பெரிய கனெக்டிவிட்டி, எவ்வளோ பெரிய மந்திரமாக நிற்கணும் யோசிக்கணும். அது வந்து திரு ஜெய்சுந்தர் வந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு இது போகணும். மணிப்பிரவாளத்திலே எழுதிட்டு இருப்பாங்க, எலிட் மொழியில் எழுதிட்டு இருப்பாங்க, அதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு உனக்கு ஞானம் வேணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்படின்னு சொல்லாமல் இருக்கிறதுக்கு அவர் சிம்பிளிஃபைடு லாங்குவேஜில் இங்கிலீஷில் எல்லா பக்கம் கொண்டு வரணும். பத்ரி அழகா சொன்னது போல தமிழுக்கும் தெலுங்குக்கும் மட்டுமே சொந்தமாக கருதப்படக்கூடிய ஆண்டாளை ஒட்டுமொத்த உலகத்துக்குமானவள், வையம் சுமப்பதும் வம்புன்னு தான் சொன்னா, சிறிவிழுத்து சுமப்பதும் வம்புன்னு சொல்ல, வையம் உலகத்திலேயே வேஸ்டாக போயிடும். அப்போ உலகம் பூரா அந்த 30 பாட்டும் தெரிஞ்சிருக்கணுங்கிறக்கான ஒரு ஆச்சரியமான ஏற்பாடு பண்ண திரு கேசவ் அவர்களுடைய ஓவியம். இந்த முன்னாடி ஒரு கிளி இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆண்டாள் உட்காந்துருக்கா பாருங்க, ஆண்டாள்கிட்ட ஒரு ரெக்கை இருக்குது பாருங்க, ஆண்டாள்கிட்ட ரெக்கை இருக்குது பாருங்க, அதுதான் பாயிண்ட். நான் நினச்சேன் இந்த படத்தை இப்போ தான் கவனிக்கிறேன், இங்கே வந்து அப்புறம் தான் கவனித்தேன், அது எப்படி அந்த படம் வருதுன்னு யோசிச்சேன். ராஜா சாருக்கு எப்படி அந்த உட்கார்ந்த ஹார்மோனியத்தில் அப்படி வருதோ, அது வந்து நான் அது கதையாக கேட்டிருக்கேன், அதுக்காக சொல்கிறேன். அவங்க டியூன் சொல்கிறதுக்கு முன்னாடி 2 இதானா இரு அப்படின்னு சொல்லி போட்டு கொடுத்தா அவன் ஆடி ஆஹா ஆகான்னு கும்பிட்டு வாங்கிடுவான். அதை மாதிரி கேசவ சாருடைய ஓவியங்கள்ல ஆண்டாள் இறங்கி உட்கார்ந்துருக்கிறா அப்படியே கண்ணன் ஆடுறான் அப்படியே. இது இது தூரிகையால் சாத்தியம் இல்லை. நான் நினைச்சேன், எனக்கு தோணுச்சு, ஆண்டாளுடைய கிளி தன்னுடைய இறகை கொடுத்து இந்த படத்தை வரைந்திருக்கிறது. இல்லைன்னா சாத்தியம் இல்லை, இல்லைன்னா சாத்தியம் இல்லை. ஏன்? ஆண்டாள் வந்து காரியத்தை அப்படி சாதிச்சுப்பா. காரியம் சாதிக்கிறதுக்கு ஆண்டாளுக்கு இணையே கிடையாது. கோயிலத்திட்ட குயில்கிட்ட உலகளந்தான் வர கூவாய் அப்படின்ற என் ராஜா அங்கே நிற்கிறான், அவனை வர சொல்லு. எதுக்கு நான் வர சொல்லணும்? இப்போ வழியில் என்கிட்ட பேட்டி கேட்டாங்க, நீங்கள் ஒரு பேட்டி கொடுங்க அப்படின்னா, எதுக்குங்க பேட்டி கொடுங்க, நான் இங்கே எக்ஸ்க்ளூசிவாக போட்டு, நீ எக்ஸ்க்ளூசிவாக போட்டு நான் என்ன செய்ய போகிறேன்? அப்போ கேள்வி வரும்ல. அப்போ குயில்கிட்ட வந்து உலகளந்தான் வர கூவாயின்ற, அப்போ குயில் கேட்கும்ல, எதுக்கு நான் எதுக்கு கூவணும், உனக்கு என்ன நீ கூவு இதானே சொல்லுவோம், நான் எதுக்கு கூவணும்? அப்போ சொல்கிறா, அடிசிலோடு பால் அமுது ஊட்டி எடுத்த என் கோலக்கிளியை, கிளி எப்படி பாருங்க, சாதாரண கிளியில் கொழுன்னு இருக்கு, கொழுத்து போயிருக்கு. அடிசலோடு அக்கார் அடிசல் போட்டு பால் அமுது ஊட்டி எடுத்து, அதில் அக்கார் அடிசலே பால் வந்து வத வதம் இருக்கும், 100 லிட்டர் பால் 1 கிலோ அரிசின்றான், அதில் பால் அமுது ஊட்டி எடுத்து வளர்த்த என் கோலக்கிளியை உன்னோட தோழமை கொள்ளுவன் குயிலே. அவளை ஃப்ரெண்டாக்குறேன் பாரு. நம்மகிட்ட கிளி மாதிரி பொண்ணு இருக்குன்னு சொல்லும் பாருங்க, கிளியே இருக்குன்ற ஆண்டாள். ஏன் கிளி இருக்குது, குயில் உனக்கு ஃப்ரெண்டாக்குற, உன்னோட தோழமை கொள்ளுவன் குயிலே உலகளந்தான் வர கூவாய். அப்போ நான் நினச்சேன், ஆண்டாள் வந்து அந்த கிளியைத்தான் கேசவிட்டு அனுப்பிட்டா, அந்த கிளியைத்தான் அனுப்பி இந்தா போய் படம் வரைஞ்சிட்டு வா. எவ்வளோ ஆச்சரியமான படங்கள். அவர் சொன்னது போல போட்டி போடுது, இந்த பக்கம் நம்ம எழுத்த படிப்போமா, இந்த பக்கம் படத்தை பார்ப்போமா அப்படின்னு. அவ்வளோ ஆச்சரியமான விஷயம். இந்த 2 காம்போ வந்து இது ஒரு காஃபி டேபிள் புக்கு, டீ டேபிள் புக் அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து அதை தாண்டி ஒவ்வொரு வீட்லேயும் இருக்க வேண்டிய ஒரு புஸ்தகமாக நினைக்கிறேன். பொது இடங்களில் மட்டுமே இருக்கக்கூடிய புஸ்தகங்களாக இல்லாமல், அது இந்த புத்தகத்துக்காகவோ இந்த ஆத்தருக்காகவோ இந்த வரைந்தவருக்காகவோ நான் சொல்லலை, ஆண்டாளுக்காக சொல்கிறேன். உங்கள் வீட்டில் ஆண்டாள் படமாவோ பாடமாவோ புத்தகமாகவோ இருந்தால் ஓஹோன்னு இருப்பீங்க. வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து சேயலையார் சென்றிரஞ்சி அங்கப்பறை கொண்ட வாற்றை அணி புதுவை, புதுவைன்னா சிறுவிழுத்தூர், அணி புதுவை பைங்கமல தந்தரியல் பட்டர்புரான் கோதை சொன்ன. சில பேர் கேட்குறாங்க, அவர் என்ன கோதை அப்படின்னு. பட்டர்புரான் கோதை, அவனுக்கு பிறந்தவர், பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை. பட்டர்புரான் கோதை சொன்ன சங்கத்தமிழ் மாலை 30. சங்கத்தமிழ் இப்போ வந்துட்டு இருக்க சாதா தமிழ் கிடையாது, தமிழ் வளர்க்குறேங்கிற காமெடி பிஸ்னஸ் கிடையாது, சீரியஸாக வளர்த்த சங்கத்தமிழ் மாலை 30 தப்பாமே இங்கி பரிசுரைப்பார் 2 மால்வரைத்தோள் செங்கன் திருமுகத்து செல்வ திருமாலால் எங்கும் திருவருள் பற்றி இன்புறு வரும்பாவை. எங்கும் ஒவ்வொரு வார்த்தையும் பார்க்கணும். உன் வீட்டில் நல்லா இருப்ப, பக்கத்து வீட்டில் நல்லா இருப்பல, எல்லா இடத்துலையும் நல்லா இருப்ப. அதற்காக இந்த புத்தகத்தை வடிவமைத்த, பங்களித்த, பார்க்க வந்த அத்தனை பேருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள்.